Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 37 க்கான question number 42. For the reaction A plus B giving product, it is observed that 1. On doubling the initial concentration of A only, the rate of reaction is also doubled. And 2. On doubling the initial concentration of both A and B, there is a change by a factor of 8 in the rate of the reaction. The rate of this reaction is given by. So, நமக்கு வந்து questionல rate of a reaction calculate பண்ண சொல்றாங்க. ரெண்டு condition கொடுத்திருக்காங்க. சரியா? So, first general reaction என்ன அப்படின்னு பார்ப்போம். A plus B giving product. சரி, இப்போ நம்ம இதுக்கு வந்து according to rateலாம் நம்ம rate எழுதுறோம் அப்படின்னா R is equal to K A to the power X into B to the power Y. சரி, அந்த Xும் Yயும் என்னன்னு தெரிஞ்சதுனா தான் நம்ம ஆன்சர் இந்த இடத்துல ஆப்ஷன் என்ன அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இது நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்து இப்போ கண்டிஷனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆன் டபுளிங் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. ஏவினுடைய கான்சன்ட்ரேஷனை டபுள் பண்ணும்போது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ டபுள்டு. ரேட் வந்து டபுள் ஆகுது. அப்போ ரேட் டபுள் ஆகுதுன்னா என்ன எழுதுவோம்? 2R is equal to K into ஏவினுடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம டபுள் பண்ணியிருக்கோம். ஸோ 2A to the power X, Bயை ஒன்றும் பண்ணல, ஆனால் B to the power Y. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோம். கண்டிஷன் 2க்கு வருவோம். ஆன் டபுளிங் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் A and B, ஏவினுடைய கான்சன்ட்ரேஷனையும் பியினுடைய கான்சன்ட்ரேஷனையும் டபுள் பண்ணும் பொழுது there is a change by a factor of 8 in the rate of the reaction. Rate of the reaction 8 times change ஆகுது. அப்போ எப்படி எழுதுவோம்? 8R is equal to K into ரெண்டு கான்சன்ட்ரேஷனையும் டபுள் பண்றோம். அப்போ 2A to the power X into 2B to the power Y. ஸோ இந்த மூணு ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் வேல்யூவையும் ஒய் வேல்யூவையும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரியாக்ஷனுடைய ரேட்டை நம்ம அழகா எழுதலாம். ஸோ இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது? ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் கண்டுபிடிப்போம். எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டு ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணும். ஸோ டிவைட் 2 by 1. ஸோ 2 by 1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2னா 2R by R is equal to 2Rக்கு K into 2A to the power X into B to the power Y divided by K A to the power X into B to the power Y. ஸோ இதில் எதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம்? ஆர் கேன்சல் பண்ணலாம், பிஒய் கேன்சல் பண்ணலாம், கேகே. ஸோ மீதம் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும்? 2 is equal to இந்த இடத்துல வந்து 2A to the power Xன்னு இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 to the power X into A to the power X, கீழே வந்து அதே மாதிரி A to the power Xன்னு இருக்கு. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 is equal to 2 to the power X. ஸோ பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அதனால பவர் ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். இதுக்கு வேல்யூ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குன்னு அர்த்தம்? 2 to the power 1. therefore x is equal to எவ்வளவு இருக்கு? 1 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பேஸ் சேமா இருந்ததுன்னா பவர்ஸ் ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். therefore x is equal to 1. ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது நம்ம y கண்டுபிடிக்க போறோம். ஸோ y கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எதையும் யூஸ் பண்ணலாம்? 1ஐயும் 3ஐயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க செஞ்ச மாதிரியே நம்ம செய்ய போறோம். டிவைட் 3 by 1. So divide 3 by 1 na 3 வந்து 8R by R is equal to 8R க்கு என்ன எழுதும்? K. So இந்த இடத்த வந்து அப்படியே கூட நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம், அல்லது ஸ்டெப்போட எழுதுறேன் நான். 2B the whole power Y divided by K into A power X into B power Y. So K cancel பண்ணலாம், R cancel பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்க 8 இருக்கும். 8 is equal to, ஸோ இதை நம்ம பிரிச்சு எழுதுறோம்னா எப்படி எழுதலாம்? 2 to the power X, A to the power X, 2 to the power Y, B to the power Y divided by A to the power X. நீங்க அப்படியே கூட கேன்சல் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக ஒன்னொன்னா நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றேன். கேன்சல் பண்ணிட்டோம்.
இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 8 is equal to 2 to the power x into 2 to the power y. x is equal to 1 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல x is equal to 1 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 8 is equal to 2 to the power 1 ன்னு வரும். ஸோ which is equal to 2 into 2 power y ன்னு இருக்கும். ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 2 இந்த சைடு கொண்டு வரலாம். 2 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 2 power y is equal to 8 by 2 ன்னு வரும், which is equal to 4. So 2 power y is equal to 4 ன்னு இருக்கும். இதை நம்ம எப்படி simplify பண்ணலாம்? 2 to the power y is equal to 2 to the power 4. So base ரெண்டும் சேமா இருந்ததுன்னா powers equate பண்ணலாம். Therefore y is equal to 2 ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ மேலே போறோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு y is equal to 2. இப்போ நம்ம ரேட் ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ ரேட் எப்படி எழுதுவோம் நம்ம? ரேட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ கே இன்டு ஏ டு த பவர் 1 பி டு த பவர் 2 ஒய்க்கு பதிலாக 2. ஸோ இதை தான் நம்ம ஆப்ஷன்ல ஆன்சரா தேடணும். ரேட் இஸ் ஈக்குவல் டு கே into A concentration into B concentration to the power 2. So நம்மளுக்கு ஆன்சர் வந்து எது? ஆப்ஷன் A. ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பா எப்படி சால்வ் பண்றதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.